ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களையெல்லாம் இன்னைக்கு வீடு தேடி வந்து குரு பூர்ணிமா விழாவுக்கு அழைக்க போகிறேன். நாகசாய்நாத் கோயிலில் இந்த குரு பூர்ணிமா விழா 10/7/2025 வியாழக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு நடைபெறுது. இந்த விழாவில் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். அன்னைக்கு சிறப்புன்னு சொன்னால் ஒரு பன்னீர் அபிஷேகம் தான். அந்த பன்னீர் அபிஷேகம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நடைபெறும். அதனால நீங்கள் எல்லாரும் வந்திருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். விழா அப்படின்னு சொன்னாலே அது வந்து எல்லாரும் ஒன்று சேர்றது தான். அதிலும் கடவுளுடைய விழா என்று சொன்னால் அனைவருடைய கைங்கரியமும் ஒன்று சேர்ந்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நடத்தி கொடுக்கின்ற ஒரு விழா. அதனால நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து இந்த நாகசாய்நாத்தினுடைய விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். அதுக்காக ஒரு அழைப்புதல் தான் இது. இதில் முக்கியமாக குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய முக்கியத்துவம் என்ன? அன்னைக்கு பௌர்ணமி நாள். பௌர்ணமின்னு சொன்னாலே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா கிரிவலம், திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய கிரிவலம் நம்ம கண்ணில் முன்னாடி வந்து நின்றுடும். ரெண்டாவது மகாவிஷ்ணு, அன்னைக்கு பூரா அவருடைய பூஜைகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். பௌர்ணமின்னு சொன்னால் அதுதான் சத்யநாராயணா பூஜை. இதுலேயும் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு பிரம்மனுடைய நாள். பிரம்மா வந்து எப்படிப்பட்டவர்னா கல்விக்கு அதிபதி. அவரும் அதுலேயும் ஒன்று சேர்றாரு. பாபாவோட பிரம்மா விஷ்ணு சிவன் ஒன்று சேர்ந்து ஒரு முகமாக அன்று பாபா காட்சி அளிக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அன்னைக்கு வரணும். இதுலேயும் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு வியாழக்கிழமை. வியாழன் என்றாலே குரு தான். அந்த குரு நாள்லேயே இந்த குரு பூஜை வர்றதுனால நீங்கள் எல்லாரும் பாபா கோவிலை நோக்கி கண்டிப்பாக வரணும். வந்திருந்து அந்த பன்னீர் அபிஷேகத்திலையும் சரி, அன்னதானத்திலையும் சரி, மற்ற விஷயங்களையும் நீங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். அதுலேயும் முக்கியமாக படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக அன்றைக்கி வந்து அவருடைய பூஜையில் அவருடைய விக்கிரகத்துக்கு நீங்கள்லாம் ஒரு அபிஷேகம் பண்ணனா அந்த படிப்பு கல்வி அறிவானது நமக்கு விரிவாக வரக்கூடிய வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்க மட்டும்தான் வரணும்னு கிடையாது. வேலை இல்லை, வேலை கிடைக்கல, வேலை வேணும்னு நினைக்கிறவங்க, வேலை செய்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் வேலை மேலே ஏற்படும், அலுவலகத்தில் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்க, மன நிம்மதி இல்லாதவங்க, குடும்ப பிரச்சனை இருக்கின்றவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், இவங்க எல்லாருமே அன்னைக்கு இந்த பூஜையில் கலந்துக்கலாம். கலந்திருந்து இறைவனோடு ஒன்று சேரும் பொழுது அந்த இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அந்த நாள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால அந்த வியாழக்கிழமை நாளில் யாரும் இந்த நாளை தவற விடாமல் கண்டிப்பாக, ஏன் நாங்கள் சாயங்காலம் இந்த பூஜை வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸ்கூலுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே, காலேஜுக்கு போகிற பசங்க எல்லாருமே அந்த சாயங்கால நேரத்தில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்தாங்கன்னா எல்லாரும் பன்னீர் அபிஷேகம் செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை சாயங்காலமாக வச்சுருக்கோம். அதனால நீங்கள் எல்லாரும் இந்த குரு பூர்ணிமா விழாவுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி வணங்கி உங்களையெல்லாம் உங்கள் வீடு தேடி வந்து கூப்பிடுறேன். அனைவரும் வருக, இறையருள் பெறுக. நீங்கள் அனைவரும் வாழ்க, வளர்க, வளமுடன் நாளும் சாய்பாபாவின் அருளால், நாகசாய்நாத் கோயிலுடைய பாபாவினுடைய அருளால் நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றது மனசார உங்களை எல்லாம் வாழ்த்தி நான் விடைபெறுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். ஏன்னா உங்களை இந்த பதிவு மூலிமா நேரடியாக வீடியோ மூலிமா சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆடியோவில் வரேன், வீடியோவில் வர்றதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இனிமேல் தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியானது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக உங்களையெல்லாம் கூப்பிடுறேன். எல்லாரும் வாங்க. நன்றி, வணக்கம். ஓம் சாய்நாத்.